உடனே பார்க்கணும்னா என்னடா விஷயம்? நீ நேர்ல வா சொல்றேன். சரி, எங்க வரணும்? அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல வந்துறியா? நான் வெயிட் பண்றேன். சரி வரேன். சீக்கிரம் வா, வழக்கம் போல லேட் பண்ணிடாத. சரிடா, உடனே வரேன். ஓகே. என்னம்மா கண்மணி, எங்க கிளம்பிட்ட? இல்ல, அது வந்து சித்தப்பா, ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட பார்க்க இவ்வளவு காலையிலையா? நோட்ஸ் வாங்கணும், அதான். அப்படியா? படிப்புல அவ்வளவு அக்கறை. இருக்கட்டும். என்ன சித்தப்பா, திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கீங்க? சென்னையில ஒரு முக்கியமான வேலைம்மா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏமா, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேமா. வாமா, உள்ள போய் பேசலாம். என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? இல்ல, அது வந்து சித்தப்பா, முக்கியமான நோட்ஸ். என் ஃப்ரெண்டு வேற வெளியில போறா. நான் இப்ப போகலனா அது எனக்கு கிடைக்காது. அதனால நான் போயிட்டு வந்துடுறேனே. நோட்ஸ் தானம்மா, புதுசாவே வாங்கிக்கலாமா? இல்ல சித்தப்பா, இந்த நோட்ஸ் எல்லாம் கடையில எல்லாம் கிடைக்காது. அது என்னம்மா, கடையிலேயே கிடைக்காத நோட்ஸ்? எதுவா இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி தரேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. அட என்ன கண்ணு நின்னுகிட்டே இருக்க? என்ன சித்தப்பா பேசணும்? என்ன கண்மணி, நீ எவ்வளவு வேலை எனக்கு இருக்கு, அதெல்லாம் விட்டுப்புட்டு உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தா, நீ என்னடா ஏன்டா வந்தங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. அப்ப உள்ளவா, வா 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 வாமா. என்னம்மா, என்ன நீ? அப்புறம் உன் படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சித்தப்பா. அப்புறம் இங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. இல்ல, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது பேசுறானா? இல்ல, அவன் எதுவும் பேசல சித்தப்பா. நீ அவனை பாத்தியா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, திரும்ப ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிருப்பீங்களோன்னு கேட்டேன். இல்ல சித்தப்பா, அதான் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க போன்ல கூட பேசிக்கிறது இல்ல. நீங்க இருக்கிறதால விஷயங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. திரும்பவும் ரெண்டு பேரும் பேசுனீங்க, அவனை பொழந்துருவேன். அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, நம்புங்க. நம்புறமா, நம்பிதானே ஆகணும். எங்க பேச்சு மீறி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் வச்சுக்கிற அந்த பையனுக்கு கச்சேரிய. என்ன தில்ல ஒத்தால வந்து பேசுறான். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சித்தப்பா, எதுக்கு இப்ப அனாவசியமா மிரட்டுறீங்க? அவசியமாதாம மிரட்டுறேன். பெத்தவங்க பேச்ச மீறி நடந்தா உங்க அப்பாவுக்கு முன்னாடி நானே அவனை கொன்னுடுவேன். ஜாக்கிரதை, பார்த்து நடந்துக்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களை மீறி எதுவும் நடக்காது. தேவையில்லாம மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. கோவப்படாதம்மா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறதால தானே உன்னை திரும்ப சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்கோம். கண்டபடி மனசு அலைய விடாத, படிப்புல கவனத்தை செலுத்து. சீக்கிரமே படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ற வழியை பாரு. நீ கோவப்படுறதால எதுவுமே மாற போறதில்ல. பெரியவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம குடும்பத்துல நடக்கும். வீணா மனசை கெடுத்துக்காத. சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, வந்த வேலையை கவனிக்கணும்ல. பாத்ரூம் எங்கம்மா இருக்கு? நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். அங்கேயா?
நான் சொல்றத கேளு. என்ன வழக்கம் போல ஏதாவது சாக்கு சொல்லி டிலே பண்ணுவேன் அதானே? ஏய், நீ வேற சூழ்நிலை புரியாம. என்னாச்சு கண்மணி, ஏன் பதட்டமா பேசுற? என் சித்தப்பா வந்திருக்காரா? சித்தப்பாவா? ஆமா, பூவலிங்கம் சித்தப்பா வந்திருக்காரு. இப்ப என்னால வெளியில வர முடியாது. ஏன் வந்தானே? ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு வா. எல்லாம் சொல்லிட்டேன். அவர் நம்புற மாதிரி தெரியல. என்ன கண்மணி, உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சா. இல்லடா, இப்ப அது முடியாது. அவர் ஊருக்கு போன பிறகுதான் என்னால உன்னை பார்க்க வர முடியும். அவர் எப்போ ஊருக்கு போவாரு? தெரியல. அவர் வந்திருக்கிறத பார்த்தா நம்மள கண்காணிக்க வந்த மாதிரி தெரியுது. அப்படியா சொல்றேன்? ஆமாண்டா, அவர் பேச்சு அப்படிதான் இருக்கு. உன்னை பார்த்தா அவ்வளவுதான் மிரட்டுறாரு. மிரட்டுறாரா? ஆமாண்டா, என் அப்பா கூட அவரை அனுப்பிச்சிருக்கலாம். அதனால நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடா, அவர் வந்துட போறாரு. நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, சரியா? பாய்.